அ நம்ம வந்து டூல் டிப் அடிஷனலா கிரியேட் பண்ணணும்னா, இது வந்து நார்மல் டூல் டிப். இதுல வர்றது எல்லாமே. இப்போ நம்ம கஸ்டமைஸா கிரியேட் பண்ணணும்னா, ஒரு பேஜ் டூல் டிப் கஸ்டம் டூல் டிப் கிரியேட் பண்ணிக்கங்க. டிப் இதில எல்லாமே கவுண்ட் தான இருக்கு. இதனோட பிரைசிங் வந்து நம்ம டூல் டிப்ல இது பண்ணிக்கலாம். பை டோட்டல் சேல்ஸ். இது ஏன் இந்த மாரி காட்டுது? எல்லாமே 100%ல பெர்சன்டேஜ்ல காட்டுது. சேல்ஸ் அமௌண்ட் தான் இருக்கு. ம். சரி, சரி. சேல்ஸ். 100% சாட் ஸ்டேக்டு பார் சார்ட் செலக்ட் பண்ணிட்டேன். அதனால தான். சேல்ஸ் அமௌண்ட். ஓகே. இருக்கு. டூல் டிப் பேஜா செட் பண்ணணும். ரிப்போர்ட் பேஜ்.
போய் ஏதோ டூல் டிப்பா செட் பண்ண நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் செக் பண்றேன். ஒரு நிமிஷம். சிஸ்டம் சிஸ்டம் வந்து சேல்ஸ் நோட் ப்ராடக்ட் நேம் சேல்ஸ் கண்ட்ரி பீஸ் ஆர்டர் கவுண்ட் எடுத்துக்கோ. நான் இது செக் பண்ணி சொல்றேன். இது டூல் டிப் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. இந்த கஸ்டம்லயே நம்ம இது பண்ணலாம். நம்ம இங்க டூல் டிப்னு கிரியேட் பண்ணாமயே இப்ப இங்க வந்து நம்ம கேன்வாஸ் செட்டிங்ஸ்க்கு போய் டூல் டிப்னு கிரியேட் பண்ணுவோம். டூல் டிப்க்காக. அதுக்கு நமக்கு அந்த சின்ன பேஜ் தான் ஓப்பன் ஆகும். அதுவே நம்ம கஸ்டம்லயே கிரியேட் பண்ணி, அதாவது வேணுங்கிற விஷுவல் நம்ம கிரியேட் பண்ணி, அதிலிருந்தே நம்ம டூல் டிப்பா கன்வெர்ட் பண்ணலாம். இப்ப இதுல போட்டீங்கன்னா கண்டிப்பா ஒர்க் ஆகும். இதே விஷுவல. இது வந்து சைஸ் வந்து நம்ம பழைய சைஸ்க்கே அப்படியே கிரியேட் ஆயிடுச்சு. ஆர்டர் கவுண்ட் பை கண்ட்ரி. இப்ப நமக்கு ஒர்க் ஆகுது. கஸ்டம் டூல் டிப்பு. பேஜ் நம்பர் 2ல. இது ஏன்
கஸ்டம் பேஜ் இது வந்து டூல் டிப்பை எப்படி இது பண்ணுறது? பேஜ் டூல் டிப்பா ஹலோ யூசேஜ் டூல் டிப்னு இருக்கு பாருங்க, பேஜ் இன்ஃபோ. இதை வந்து ஆன் பண்ணும். ஹலோ கேக்குதா? ஓகே. ஆ இப்போ போய் நீங்க டூல் டிப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதாகும். பேஜ் நம்பர் 1 நம்ம எந்த விஷுவல் வேணா வச்சுக்கலாம். இப்போ வந்து டபுள் விஷுவல் என்ன நம்ம அலோ யூஸ் பேஜஸ் டூல் டிப்னு கொடுக்கணும். இங்க இந்த பட்டன் எனேபிள் பண்ணும். அப்போ எனேபிள் பண்ணோம்னா இந்த நம்ம எந்த பெரிய விஷுவல் கூட நம்ம டூல் டிப்பை யூஸ் பண்ணலாம். நம்ம டூல் டிப்னு கொடுத்தீங்கன்னா இது இவ்வளோ பெரிய விஷுவல் மட்டும்தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரியா? ஓகே. அதுவே நீங்க பெரிய விஷுவலை யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து அலோ திஸ் பேஜ் யூஸ் ஃபார் டூல் டிப் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு வந்து பெரிய இந்த கஸ்டம் விஷுவல் பேஜ் வேணும் யூஸ் பண்ணணும்னா டூல் டிப்னு சர்ச் பண்ணிங்கன்னா பேஜ் அலோவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே போய் டூல் டிப்னு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் உங்களுக்கு காட்டும். கீழே கஸ்டம் டூல் டிப் உங்களுக்கு வந்து விஷுவலாக பார்த்துக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அது எஃபெக்டிவாக இருக்காது. நம்ம ஜஸ்ட் சிம்பிளாக காட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ப்ரோ, இப்போ ஒரு டூல் டிப் பேஜில் ஒரு இமேஜ் மட்டும் தானே சேவ் பண்ண முடியும்? இல்லை மல்டிபிள் இமேஜ் சேவ் பண்ணலாம். மல்டிபிள் இமேஜ் இப்போ சேவ் பண்ணனா அது நம்ம ஒரே டூல் டிப்புக்கு தான் யூஸ் பண்ண முடியும். மல்டிபிள் இமேஜும் டிஃப்ரெண்ட் ஆமாம்மா டூல் டிப்புக்கு யூஸ் பண்ண முடியாதுல்ல? இல்லை ஒரே டூல் டிப்புக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, அப்போ எனக்கு 2-3 டூல் டிப் நான் கிரியேட் பண்ணேன்னா அப்போ 2-3 செப்பரேட் பேஜ் நான் கிரியேட் பண்ணணும், கரெக்டுங்களா? ஒரே பேஜ்ல நீங்க 2-3 விஷுவல் வேணா கிரியேட் பண்ணலாம். டூல் டிப் நம்ம ஆ, எதுக்காக யூஸ் பண்றோம் மெயினா அதே சொல்லுங்க. அதை நம்ம வந்து அதை ஹைலைட் பண்றது தானே ப்ரோ டெப்தா? இல்ல அதை அ அது ரிலேட்டடா நம்ம ஷோ பண்றதுக்கு? ஆமா. இப்போ வந்து நம்ம ஒரே விஷுவல்ல எனக்கு இந்த விஷுவல பார்க்குறேன். எனக்கு வந்து இந்த விஷுவல பார்க்குறேன்னா, இந்த மந்த்ல எனக்கு வந்து 662 ஆர்டர்ஸ் வந்திருக்கு. இதுக்கு எனக்கு எவ்வளவு சேல்ஸ் அமௌண்ட் வந்து அமௌண்ட் எவ்வளவு ப்ராஃபிட் எனக்கு இந்த ஆர்டர்ஸ்ல வந்திருக்குன்னு நான் இப்படி இங்க ஹவர் ஓவர் பண்ணோனே தெரியணும். நான் வந்து ஒரே விஷுவல்ல மல்டிபிள் திங்ஸ் பார்க்கணும். இப்போ வந்து நான் இங்க ஹவர் ஓவர் பண்றேன். எனக்கு இந்த மந்த் எவ்வளவு வந்து சேல்ஸ் அமௌண்ட் அதாவது எவ்வளவுக்கு வந்து நமக்கு சேல்ஸ் ஆயிருக்கு, எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் இதே விஷுவல்ல பார்க்கணும்னா இப்படி பார்க்கறேன்னா அந்த நம்ம வந்து டூல் டிப்பை கிரியேட் பண்ணி பார்க்கலாம் பெஸ்ட். இப்போ இருங்க. இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இதே விஷுவல்ல ப்ராடக்ட் காஸ்ட்டுக்கு ஒரு இது, அப்புறம் ப்ராஃபிட் இப்போ வந்து எனக்கு வந்து ப்ராடக்ட் காஸ்ட் எவ்வளோ வந்திருக்கு, ப்ராஃபிட் எவ்வளோன்னு வந்துருச்சு. செல்லிங் ப்ரைஸ், சேல்ஸ் அமௌண்ட், ப்ராடக்ட் காசு, சேல்ஸ் அமௌண்ட்டு, இது 3மே எனக்கு வந்துருச்சு. கரெக்ட் தானே? இதெல்லாம் அமௌண்ட்டில் இருக்கிறதுனால நான் டாலர்ஸில் வச்சுக்கிறேன்.
ஆக்சஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது வந்து டூல் டிப்பை கிரியேட் பண்ணிட்டேன் இன்னொரு பேஜ். ஷூஷலாக ரிமூவ் பண்ணிக்கலாம். டூல் டிப்பை கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ போய் இப்போ இந்த விஷுவலுக்கு அவரை ஒர்க் பண்ணுறப்ப என்ன தெரியுது எனக்கு வந்து அந்த மந்தோட ப்ராஃபிட் எவ்வளவு, நம்ம எத்தனை இப்போ ஆர்டருக்கு வந்து இத்தனை ஆர்டருக்கு வந்து நம்ம வந்து எத்தனை ப்ராஃபிட் வந்திருக்கு, அதில் எத்தனை யூனிட்ஸ் சோல்ட் பண்ணிக்கிறோம், எல்லாமே நான் எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு ஒரே விஷுவலில் தெரியுது பாருங்க நீங்கள் அவரை ஒர்க் பண்ணுறப்ப. இந்த அளவுக்கு நமக்கு பெருசாக தேவையில்லை. பேஜ் வந்து சின்னது பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு பேஜ் வச்சுட்டேன். நம்ம ஹவர் ஒர்க் பண்ணுறப்போ கரெக்டாக அந்த பேஜ் மட்டும் தெரியும். இதுவே பெருசு தான் ரொம்ப. இங்க பார்க்குறதுக்கு நமக்கு கிளிம்ஸியா தெரியும். ஆனா, நீங்க இதுல பார்க்குறப்ப, உங்களுக்கு அந்த மந்த் மட்டும் தெரியறப்ப, பர்ட்டிகுலர் மந்த் மட்டும் ஃபில்டர் ஆயிரும். உங்களுக்கு இங்க பர்ட்டிகுலர் மந்த் மட்டும் ஃபில்டர் ஆகுறப்ப, உங்களுக்கு நீட்டா தெரியும். உங்களுக்கு இது பேஸ் பண்ணி தான் இது ஃபில்டரும் மாறிடும் பாருங்க. நீங்க ஹவர் ஓவர் பண்ண இந்த வேல்யூஸும் உங்களுக்கு மாறிட்டே வரும் பாருங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஃபில்டர் ஆயிரும் அந்த டேபிள்ல பர்ட்டிகுலர் மந்த். இன்னுமே சைஸ் இருக்கணும். வித் இப்போ கொஞ்சம் பர்ஃபெக்டான சைஸ் மாதிரி தெரியுது. ரொம்ப பெரிய சைஸ் வச்சீங்கனாலும் உங்களுக்கு விஷுவல்லி பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்காது. இதுவே நீங்கள் இந்த டைட்டில் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும் நிறைய.
உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கு. இப்படி வச்சுக்கிட்டா. ஓகேவா? ஓகே. புரியலைன்னா அப்பயே சொல்லுங்க. நான் நிறுத்தி மறுபடியும் சொல்லித்தரேன். புக் மார்க்ஸ் சொல்லி தந்துட்டுனா கிரியேட் பண்றது எப்படின்னு. சொல்லிட்டீங்க ப்ரோ. ஓகே. இன்னைக்கு டாக்டர்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா. இண்டெக்ஸ் பார்க்கலாம். சரி. ஒரு எக்ஸல் ஷீட் ஒன்று வச்சிருந்தோம். சரி, ஓகே. இது என்னென்ன இது பார்க்கலான்னு. சரி, ஓகே. இப்போ நம்ம இன்னைக்கு டைம் இன்டெலிஜென்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சிடலாம். இப்போ எனக்கு வந்து டோட்டல் சேல்ஸ் வேணும். எப்படின்னா இப்போ வந்து 2023 13 மந்த்லேருந்து 8th மந்த் வரைக்கும் இருக்கிற சேல்ஸ் மட்டும் வேணும். அப்போ எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க? இப்போ வந்து ஃபில்டர் அப்ளை பண்ணுறேன். ஆர்டர் கவுண்ட் எடுத்துக்கிறோம். இது வந்து 60,398 இருக்கா? $54,000 இந்த 2 வருஷத்துல நமக்கு 13/1லேருந்து 12 31/12/2024 வரைக்கும் 54,000 ஆர்டர்ஸ் இருக்கு. சரியா? எனக்கு வந்து இப்போ வந்து இந்த ஃபில்டர் இல்லாம எனக்கு வந்து 2023ல மட்டும் எவ்வளோ ஆர்டர்ஸ், அதாவது 2013 மட்டும் எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்திருக்கு? 52,801 ஆர்டர்ஸ் வந்திருக்கா? இதை மட்டும் நம்ம எப்படி மெஷர்ல கொண்டு வரலாம்? எப்படின்னா ஆர்டர்ஸ் இன் 2013 அப்படின்னு போட்டுக்கோங்க. மெஷர் கால்குலேட். நம்ம ஆல்ரெடி ஆர்டர் கவுண்ட்டை கால்குலேட் பண்ணி வச்சிட்டோம். அதனால நான் டைரெக்டாக அந்த ஆர்டர் கவுண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா இந்த கவுண்ட்டில் என்ன மெஷர் கொடுத்துருமோ அதே மெஷரை உள்ளே கொடுக்கணும். ஓகே. அப்புறம் டேட்ஸ் இன் பிடிஎஃப் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை டேட் டிஃபரன்ஸ் கொடுக்கலாம். இல்லை டேட் ஆட் கொடுக்கலாம். எல்லாமே சிமிலர் ஃபங்க்ஷன்ஸ் தான். ஒன்று நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. டேட்ஸ் இன் பிடிஎஃப் கொடுக்குறோம்.
இதில் என்ன கேட்குது? டேட்ஸ் காலம் கேட்குது. டேட்ஸ் காலம் எது? நமக்கு ஃபுல் ஆல்டர்னேட்டிவ் டேட்னு இருக்கிற காலம். டேட் காலம் நமக்கு. ஸ்டார்ட் டேட்டு கொடுக்கணும். ஸ்டார்ட் டேட் என்ன? இங்க இப்போ ஜனவரி 1 டேட் ஆஃப் இயர் வந்து 2015. மந்த் வந்து 1, டேட் வந்து 1. ஓகே. நம்பர் ஆஃப் இன்டர்வல்ஸ் 1. எதுல? டேல. கரெக்ட் தானே? ஃபுல் டேட் நம்பர் ஆஃப் இன்டர்வல்ஸ் வந்து 365. சாரி, 365 ஆர் 1 இயர் கொடுத்தா ஓகே தான். த்ரீ 365 டேஸ்ல கொடுத்துக்கலாம். இப்ப நம்ம இந்த விஷயம் எடுத்து நம்ம இந்த வருஷம் மட்டும் ஃபில்டர் பண்றப்ப டிசம்பர் 30, 31st நமக்கு வந்து கரெக்டா வந்திருக்கா வேல்யூஸ்? The orders in 2013 ஓகே. இது வந்து டேட்ஸ் இன் பீரியட் யூஸ் பண்ணி கொண்டு வந்தோம். டேட்ஸ் இன் பீரியட் யூஸ் பண்ணோம். இதுவே டேட்ஸ் பிட்வீன் யூஸ் பண்ணலாம். இது என்னன்னு கேட்டுச்சு நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் டேட் என்ன காலம் யூஸ் பண்ணணும்னு கேட்டுச்சு. நம்ம எந்த டேட் காலம்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் டேட்ஸ் எந்த ஸ்டேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், எவ்வளோ நாளைக்கு இன்டர்வல்ஸ்க்கு வேணும், எந்த பிரேக்கப்பில் வேணும் அப்படின்னு சொல்லி இது கேட்குது. அதே தான் நம்ம கொடுத்துருக்கோம் இங்கே. இதே நீங்கள் 1ன்னு கொடுத்து கூட இயர் கூட கொடுக்கலாம். இங்கேருந்து இதே ரிசல்ட் தான் வரும் உங்களுக்கு. இயர் கொடுத்தீங்கன்னா 1 இயர் கொடுத்தீங்கன்னா ஓகே. ஆர் 12 மந்த்ஸ்னு கொடுத்தீங்கனாலும் இதே ரிசல்ட் தான் வரும். அதுவே நீங்கள் 10 மந்த்ஸ்னு கொடுத்து பாருங்க, சேஞ்ச் ஆகும். ஓகே, புரிஞ்சுதானே? டேட்ஸ் இன் பீரியட் நான் இதே ஃபார்முலாவை டேட்ஸ் பிட்வீன்ல யூஸ் பண்றேன். டேட் பிட்வீன்ல என்னன்னு கேட்குது? டேட் கேட்குது. ஃபுல் ஆல்டர்னேட்டிவ் டேட். ஸ்டார்ட் டேட் கேட்குது. டேட் 2013 1,1. Date 2013 12,31. Dates between. Dates betweenக்கும் அதே ரிசல்ட் தான் வருது. ஓகே, நம்ம இன்னொரு இது யூஸ் பண்ணலாம். டேட் ஆட்.
டேட் டிஃபரன்ஸ் யூஸ் பண்ணி டேட் டிஃபரன்ஸ் என்ன கேட்குது? டேட் 1 டேட் 2. டேட் 1 என்ன நமக்கு டேட் 2030 1, 1. டேட் 2 வந்து டேட் 2013 12, 31. என்ன இன்டர்வல் நமக்கு வந்து டே. கரெக்ட் தானே? டேட் டிஃப் இந்த டேட் டிஃப் என்ன பண்ணுன்னா நமக்கு வந்து இது வந்து ஒரு டேபிளா ஃபார்ம் பண்ணி அந்த டேட்டை மட்டும் ஃபில்டர் பண்ணும். இப்போ வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் டஸ் நாட் ஸ்பெசிஃபை த காலம். each true or false expression used in the table expression must be exactly one column. It's between dates differ piece. இது என்ன கொடுக்குன்னா நம்பர் ஆஃப் டேஸ் கொடுக்கும் உங்களுக்கு. அதாவது இது 365ன்னு கொடுக்கும். அதாவது இது ஏஜ் கால்குலேட் பண்றோம்ல அப்போ யூஸ் பண்றது இது. If 364 டேஸ் ஏன்னா அந்த அன்னைக்கு இன்க்ளூட் பண்ணல. அதான் இது கொடுக்குது. நம்பர் ஆஃப் டேஸ் கொடுக்குது டேட் டிஃப். இது வந்து நம்ம ஆர்டர்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. டேட் டிஃப் உள்ள டேட் டிஃப் 2023 டேட் டிஃப் ஃபர்ஸ்ட் டேட்ல இருந்து நமக்கு லாஸ்ட் டேட் வரைக்கும் எத்தனை டேஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி சொல்லுது. டேட் ஆடும் நமக்கு வந்து இந்த டேட் டிஃப் என்ன கொடுக்குதோ அதே மாதிரி சிமிலர் இதுதான் கொடுக்கும் பாருங்க. டேட் ஆட் டேட் ஆட் டேட் இதுவும் அதே தான். நமக்கு கீழே இருக்கிறது நமக்கு டேட் டிஃப் என்ன கொடுச்சோம் அதே தான் நமக்கு டேட் ஆடும் கொடுக்கும். இது வந்து ஸ்டார்ட் டேட் கேட்குது. இது வந்து டேட்ஸ் ஃபுல் ஆல்டர்னேட்டிவ் டேட்ஸ் number of interval 365 days interval days rate difference rates in PDF DTR date full date interval 365 days
டேஸ்ல கொடுத்தா டேட் ஆட் எதுக்கு யூஸ் பண்றோம்? கால்குலேட் ஆர்டர் கவுண்ட் டேட் ஆட்ல ஃபுல் டேட் 365 command date here 365 years சொல்லலாம். இதை மட்டும் செக் பண்ணிட்டு சொல்றேன். இந்த டேட் ஆட் எப்படி யூஸ் ஆகுதுன்னு. டேட் ஆடு ஃபர்ஸ்ட் டேட்டு ஒரே நிமிஷம். டேட் ஆட் மட்டும் எப்படி யூஸ் ஆகுதுன்னு டேட் ஆடு இப்போ இதனோட லாஸ்ட் டேட்ல இருந்து லாஸ்ட் டேட் கொடுத்துட்டேன். லாஸ்ட் டேட் என்னைக்கு? லாஸ்ட் டேட் இது வந்து 12ல இருக்குது. ஜனவரி இருக்கு. மொத்தமா 1970 ஆர்டர் தான் வந்திருக்கு. ஆனா இது ஏன் வந்து நம்ம லாஸ்ட் 1 இயர் கொடுத்தோம்னா டேட் இயர்ல 1 இயர் கொடுத்தோம்னா ஏன் வர மாட்டேங்குதுன்னா இது வந்து 2014ல இருந்து 2015 வரைக்கும் எடுத்துக்குது. நீங்க -1 இயர் கொடுக்கணும்னா -1ன்னு கொடுத்தீங்கன்னா அது லாஸ்ட் இயரோட இது மட்டும் காட்டும் உங்களுக்கு கவுண்ட். அதாவது லாஸ்ட் டேட்ல இருந்து இதனோட லேட்டஸ்ட் டேட்ல இருந்து -1 77 ஆர்டர்ஸ் தான் வந்திருக்கு. லாஸ்ட் 1 இயர் லாஸ்ட் 365 days 365 days years latest date. நான் இது மட்டும் செக் பண்ணி சொல்றேன். ஓகேவா? டேட் ஆட் மட்டும். ஓகே. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை. ஓகே, அடுத்தது YTD MTD QTD. YTDன்னு என்ன ஆக்சுவலா? இயர் டு டேட். கரெக்ட். இயர் டு டேட் நம்ம எப்பப்பெல்லாம் கால்குலேட் பண்ணுவோம்? லாஸ்ட் இயர் டேட்டா நம்மளுக்கு தேவை.
சிம்பிளா யூஸ் பண்ணுவோம்னா இயர் டு டேட்டு எனக்கு வந்து இப்போ அதாவது வந்து இந்த இங்க இங்க இந்த மாசம் 26 மே 2025 இருக்கு. எனக்கு வந்து இயர் டு டேட் யூஸ் பண்ணனா எனக்கு வந்து 1 ஜனவரி 2025ல இருந்து 26 மே 2025 வரைக்கும் இருக்கிற வேல்யூஸ் வந்து எனக்கு காட்டும். அதாவது அந்த இயரோட ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம இன்னைக்கு டேட் வரைக்கும் என்னென்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வேல்யூஸ் காட்டும். இப்ப நம்ம இந்த இதுல இருக்கிறது இயர் டு டேட் யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து 0 தான் வரும். இயர் டு டேட் ஆர்டர் கொடுக்குறேன். இயர் டு டேட் ஆர்டர் கவுண்டர் இந்த இயர் கொடுக்குறேன். டோட்டல் YTD எக்ஸ்பிரஷன் வந்து ஆர்டர் கவுண்ட் தான். ஆமா டேட்ஸ் ஃபுல்லா ஆல்டர்னேட்டிவ் டேட் அதுதான் டேட் காலம். ஃபில்டர் என்ன பண்றோம்? ஃபில்டர் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல. எண்ட் ஆஃப் த டேட்டும் நான் கடைசியில அதுக்குன்னு சொல்றேன். எண்ட் ஆஃப் த டேட் எப்போ யூஸ் பண்ணுவோம்? இங்க வந்து நமக்கு நான் 0 தான் வரும். இல்ல இது வந்து லாஸ்ட் இயரோட இயர் டு டேட் எடுத்துக்கிச்சு. 2024ஓட 2014ஓட இயர் டு டேட் எடுத்துக்கிச்சு. அதனோட லாஸ்ட் இயர்ல இது வந்து நமக்கு எந்த இடத்துல டேட்டா நமக்கு லேட்டஸ்ட் டேட்டா இருக்கோ அதனோட லாஸ்ட் இயரோட இயர் டு டேட் எடுத்துக்கிச்சு. இதனோட லாஸ்ட் குவார்டர்ல மட்டும் இந்த இயர்ல ஃபுல் எடுத்துக்கிச்சு. இதுவே லாஸ்ட் குவார்டர் மட்டும் எடுக்கணும்னா இதுல பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேக்குது. மியூட் பண்ணிக்கிறீங்களா சதீஷ்? ஓகே ப்ரோ. ஓகே. இப்போ QTD வந்து இப்போ வந்து லாஸ்ட் குவார்டர் இதுல இருக்குதுல்ல, லாஸ்ட் குவார்டர்ல எந்த சேலும் ஆயிருக்காது, 0. அதனாலதான் QTD வந்து நமக்கு பிளாங்கா காட்டுது. ஆப்வியஸா QTDயே பிளாங்கா காட்டுச்சுன்னா MTDயும் பிளாங்க் தான். MTD இதுவும் பிளாங்க் தான். ஏன்னா லாஸ்ட் மந்த்லயும் எந்த சேலும் ஆகல இதுல இருக்கிற டேட்டா பொறுத்து. ஓகேவா? QTD MTD YTD இந்த QTD இருக்குதுல்ல, இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இருக்குது. ஃபினான்சியல் இயர் ஃபினான்சியல் மந்த் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்க? ஃபினான்சியல் இயர் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஃபினான்சியல் இயர்னா ஃபினான்சியல் இயர் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஃபினான்சியல் இயர்னா என்ன? மார்ச் டு ஏப்ரல் டு மார்ச் நம்ம இந்தியால ஃபினான்சியல் இயர் ஃபாலோ பண்றோம். இந்தியால ஃபினான்சியல் இயர் இது வந்து ஏப்ரல் டு மார்ச். இப்போ வந்து நம்ம எல்லா ப்ராசஸ் இப்போ பேங்க் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்ப எல்லா அக்கௌண்ட்ஸையும் க்ளோஸ் பண்ணுவாங்க? மார்ச் 31 அன்னைக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அதுதான் இயர் எண்டு. இயர் ஸ்டார்டிங்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 1. அதையே நம்ம எப்படி இதுல இன்கார்பரேட் பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கமா கொடுத்துட்டு ஃபில்டர் எதுவுமே நான் போடலாம். கமா அடுத்தது இயர் அண்ட் டேட்டு 31/3 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இயர் அண்ட் டேட்டா எடுத்துக்காது, ஃபினான்சியல் இயரா எடுத்துக்காது.
ஆனா 2 மினிட்ஸ்ல இந்த மீட்டிங் எண்ட் முடியும். என்ன சொல்லணும்? ஓகே. இப்போ வந்து ஃபினான்ஷியல் இயரோட எண்டிங்கு இது வந்து நான் வந்து 331 கொடுத்துட்டேன். இப்போ நமக்கு வந்து சுத்தமாவே வேல்யூஸ் காட்டல இங்க YTDல. ஓகேதானே? இது ஏன்னா நமக்கு வந்து செக் பண்ணி பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல மட்டும்தான் நமக்கு சேல் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு சேலே ஆகல. 2014 ஏப்ரல் ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபில்டர் பண்ணுறேன் 0. இந்த ஜீரோவில் வச்சு காட்டினாவே டேட்டா கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு வேற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நான் சொல்கிறேன். இதை வந்து திருப்பி எடுக்கிறேன் இந்த டைம் இன்டெலிஜென்ஸ் ஃபங்க்ஷன். ஏன்னா இது வந்து வெறும் 0 காட்டினோம்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. இந்த டேட்டா செட்டே அப்படி தான் இருக்கு. சரி இருங்க, பாஸ் பண்ணிட்டு புது லிங்க். நம்ம YTD QTD MTD கால்குலேட் பண்ணுறதுக்கு இதுவே இப்போ வந்து டைரெக்டாக நம்ம YTD டோட்டல் YTDன்னு யூஸ் பண்ணோம். இப்போ இன்னொரு ஃபார்முலா இருக்கு, டேட்ஸ் YTDன்னு. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னா YTD எப்படின்னா கால்குலேட்டுக்குள்ளே யூஸ் பண்ணாது. ஆர்டர் கவுண்ட்டு கமா டேட்ஸ் YTD. இது என்ன கேட்குது? டேட் கேட்குது. ஃபுல் டேட் காலம் கமா எண்ட் ஆஃப் த இயர். வேணா கொடுக்கறனா கொடுக்கலாம், இல்லை ஆப்ஷனல் தான் அது. நம்ம ஃபினான்ஷியல் இயர் எண்ட் ஆகிற மாதிரி இருந்தால் அது கொடுக்கணும், இல்லைன்னா ஆப்ஷனல் கொடுத்தீங்கன்னா அதே ரிசல்ட் தான் வரும் YTDக்கு. கடைசி வருஷத்தோட டேட்டா. ஃபினான்ஷியல் இயர் தூக்கி விட்டோம்னா ரெண்டுக்கும் ஒரே வேல்யூஸ் தான் வரும். ஓகேவா? புரிஞ்சுல? டேட்ஸ் YTDக்கும் டோட்டல் YTDக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு? டோட்டல் YTD நம்ம டைரெக்டாக ஃபார்முலாக்குள்ளேயே நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்துடலாம். ஆனால் டேட்ஸ் YTD வந்து நம்ம வந்து ஒரு கால்குலேட்டருக்குள்ளே யூஸ் பண்ணணும். அதுதான் டிஃபரன்ஸ். ஆர்டர் டேட்ஸ் YTD. இது வந்து நம்ம ஒரு மெசருக்குள்ளே யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் நம்ம QTD MTD எல்லாமே நம்ம அதே தான் யூஸ் பண்ணுவோம். இன்னொரு முக்கியமான ஃபார்முலா இதில் என்ன இருக்குன்னா, சேம் பீரியட் லாஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்போ ஆர்டர்ஸ் சேம் பீரியட் சொல்றேன். கால்குலேட் இது எப்போ நம்ம யூஸ் பண்ணோம்னா, நம்ம வந்து இந்த வருஷத்தோட சேல்ஸ் வந்து லாஸ்ட் இயரோட சேல்ஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணணும். இன்னைக்கு என்ன சேல்ஸ் ஆயிருக்கு, இதே டேட்ல லாஸ்ட் இயர் என்ன சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ணணும்னா நம்ம இதை யூஸ் பண்ணலாம். சேம் பீரியட் லாஸ்ட் இயர் டேட் காலம் கொடுத்தீங்கன்னா போதும். ஃபுல் ஆல்டர்னேட்டிவ் டேட் ஓகே. ஃபுல் டேட் டேட் ஆர்டர் குவான்டிட்டி சேம் பீரியட் லாஸ்ட் இயர். இதுக்கு முன்னாடி வருஷத்துல சேம் பீரியட்ல இந்த ஆர்டர்ஸ் இல்லை, அதனால பிளாங்கா காட்டுது.
இப்போ பார்த்தீங்கன்னா 29/11/2011 தானே. இதுவே நீங்க 29/11/2011 போய் பாருங்க. 2010 போய் பாருங்க. 29/12/2010. எப்போ போய் பார்க்கணும்? இந்த வேல்யூ வந்து 12 2011 இருக்குது. 12 2012 10 பார்க்கணும். 29/5 இருக்கு. கரெக்ட் தானே? இப்போ அதே நாள் போன வருஷம் என்ன சேல் ஆயிருக்குன்னு நம்ம காட்டுது. 29/12/2011ல 2010ஓட வேல்யூஸ் காட்டுது. கரெக்ட் தானே? புரிஞ்சா இந்த மெத்தட் எதுக்காக யூஸ் பண்றோன்னு? ஹலோ? எஸ் ப்ரோ. சேம் பீரியட் லாஸ்ட் இயர். இப்போ வந்து நம்ம போன வருஷம் அதே இதுல என்ன என்ன சேல் ஆயிருக்கோ நம்ம அந்த சேலை பார்க்கறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து எனக்கு வந்து போன வருஷத்தோட சேல் வந்து இந்த வருஷத்தோட சேல் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க சில டைம். அதே டேட்ல எவ்வளோ சேல் ஆயிருக்கு. இப்போ வந்து போன வருஷம் தீபாவளி சமயத்துல எவ்வளோ சேல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அதை கம்பேர் பண்ணணும்னா இப்போ வந்து இந்த சேம் பீரியட் லாஸ்ட் இயர் யூஸ் பண்ணோம்னா கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேம் பீரியட் லாஸ்ட் இயர். அவ்வளவுதான். இந்த டைம் இன்டெலிஜென்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். வேற என்ன டாக்ஸ் ஒரு நிமிஷம் இது பாஸ் பண்ணிடுறேன். parallel period. parallel periodல ஃபர்ஸ்ட் என்ன காலம் கேக்குது? டேட்ஸ் காலம். ஃபுல் டேட் கி நம்பர் ஆஃப் இன்டர்வல்ஸ் கேக்குது. அதுலயுமே -2 மந்த்ஸ் கொடுக்குது. -2 டேஸ் கொடுக்குறேன் இல்லைன்னா டே. -1 மந்த் கொடுக்குறேன். இப்ப இது என்ன வரும்? நமக்கு வந்து ஒரு மாசத்துக்கு போன மாசம் என்ன சேல் ஆயிருக்கு, இந்த மாசம் என்ன சேல் ஆயிருக்கு அப்படிங்கிற கம்பேரிசன் நம்ம இதை வச்சு பண்ணலாம். -1 கொடுக்குறேன். இயர் எடுத்துக்குது.
இது வந்து என்ன ஆகுதுன்னா ஃபுல் இயர் போன வருஷத்தோட டோட்டல் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்குது. 2011க்கு வந்து 2010ஓட 14 கவுண்ட்ஸ் அதை வந்து கம்பேர் பண்ணுது. ஆனால் ஆக்சுவலாக மந்த் வச்சு தான் கம்பேர் பண்ணுவோம். போன மாதத்தோட ஹோல் கவுண்ட் சம்மேஷன் பண்ணி காட்டுது இது. லாஸ்ட் மந்த் என்ன கவுண்ட் இருந்துச்சுன்னா அதை வச்சு கம்பேர் பண்ணுற மாதிரி காட்டுது. ஆனால் இது வந்து எப்போ யூஸ் பண்ணுவோன்னா இதை நான் செக் பண்ணி சொல்கிறேன் இன்னொரு டைமு. இது வந்து டேவே காட்டும். நேற்றுக்கு என்ன -1 ஏன் டேவ் காட்டல? நான் இதை செக் பண்ணி சொல்கிறேன். இங்கே டே வரும் பேரல் பீரியட் செக் பண்ணி சொல்கிறேன். ஓகே, ஆமாம், இந்த டைம் இன்டெலிஜென்ஸ் ஃபங்க்ஷன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். சம்மரிஸ் நேற்று முடிச்சிட்டோம். டாப் அண்ட் முடிச்சிட்டோம். ஆட் காலம்னு ஒன்றும் இல்லை. இது முடிஞ்சிருச்சு ஃபுல்லாகவே. இப்போ ஏதாச்சும் டவுட் இருக்கா இங்கே டைம் இன்டெலிஜென்ஸ் ஃபங்க்ஷன்ஸில்? நான் வந்து இந்த டேட் ஆடும் டேட் பேரல் பீரியடும் நான் பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? ப்ரீவியஸ் மந்த், ப்ரீவியஸ் டே, ப்ரீவியஸ் குவார்டர், ப்ரீவியஸ் மந்த் வந்து நான் இப்போ சொன்ன லாஜிக். ப்ரீவியஸ் டேவை இங்கேயே ப்ரீவியஸ் டே யூஸ் பண்ணி காட்டுறேன். ப்ளீஸ் சொன்னேன். ஓகே, இயராகவே இருக்கட்டும். அப்படியே இருக்கட்டும். ப்ரீவியஸ் டே அதுவே ஃபார்முலாவே சொல்லுது. ப்ரீவியஸ் டேனா அதுக்கு முன்னாடி டேட். ப்ரீவியஸ் டேட்டே காணும். கால்குலேட் நீங்க ப்ரீவியஸ் பதிலாக பிஆர் போடுங்க. பிஆர்இ போட்டீங்கன்னா வந்துருங்க. சரி. ஓகே, ப்ரீவியஸ் டேட்டு என்ன டேட் காணும்? ஃபுல் டேட். இது என்ன வேல்யூ கொடுக்குறோன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர்ஸோட இந்த வேல்யூ அப்படியே உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் ப்ரீவியஸ் மந்த் போட்டிங்கன்னா லாஸ்ட் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் ப்ரீவியஸ் டே இது. ப்ரீவியஸ் மந்த் கொடுத்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருந்துச்சோ அதே வேல்யூ. போன மாதத்தோட வேல்யூ இந்த மாதத்துக்கு கம்பேர் பண்ணணும்னா இது யூஸ் பண்ணலாம். ப்ரீவியஸ் மந்த் இதுக்கு பேரல் பீரியட் மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ப்ரீவியஸ் மந்த்துங்கிறது இது எல்லாத்தையும் சம் பண்ணி அதை வந்து வேல்யூவை காட்டுது. ஆனால் இப்போ வந்து
இந்த இந்த மந்தோட ஃபர்ஸ்ட் டேட் லாஸ்ட் போன மாசத்தோட ஃபர்ஸ்ட் டேட் அதை கம்பேர் பண்ற மாதிரி ஃபார்முலா இருக்கு. இது ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு செக் பண்றேன். நான் செக் பண்ணி சொல்றேன். ப்ரீவியஸ் டே இதையும் செக் பண்ணிட்டு நான் சொல்றேன் உங்களுக்கு. இது டைம் இன்டெலிஜென்ஸ் ஃபுல்லாக படிச்சிட்டோம். ஆட் காலம் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா இப்போ டேட் புதுசா ஒரு காலம் யூஸ் பண்ணோம்னா காலம் கூட யூஸ் பண்ணுவோம். இப்போ எனக்கு இந்த டேட் இருக்கு ஆல்ரெடி. இந்த டேட் பண்ணி ஒரு ஆட் காலம் யூஸ் பண்றேன். இது வந்து கால்குலேட்டர் காலமு இயர் வேணும் எனக்கு இந்த இடத்துல இருந்து ஈக்குவல் டு ஆட் காலம் டேபிள் நேம் என்ன டிம் டேட் என்ன காலம் இயர் காலம் எனக்கு ஆட் பண்ணணும். என்ன எக்ஸ்பிரஷன் இயர் ஆஃப் ஃபுல் ஆல்டர்னேட்டிவ் டேட். இது என்ன சொல்லுதுன்னா மல்டிபிள் காலம்ஸ் இருக்குது இந்த டேட் வேல்யூஸ்ல. டேட் ஆஃப் இயர் டேட்டு ஓகே ஓகே. இது வந்து கால்குலேட்டர் காலம் இல்லை. டேட் ஆட் காலம் டேபிள் நேம் டிம் டேட் நேம் ஒன்று இயர் இயர் ஆஃப் ஃபுல் ஆல்டர்னேட்டிவ் டேட். இப்போ வந்து எனக்கு டேட்னு இன்னொரு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. எல்லா காலம்ஸும் ஆட் ஆயிடுச்சு. இயர் காலமும் சேர்த்து ஆட் ஆயிடுச்சு. இயர் காலமும் நமக்கு சேர்த்து ஆட் ஆயிடுச்சு. இயர் காலம் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கு. ஆனால் காலண்டர் இயர் அந்த இயர் காலம் தான் சும்மா கிரியேட் பண்ணி பார்த்தோம். இந்த டேட் ஆட் காலம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த இயர் மட்டுமே தனியாக ஒரு காலமாக கிரியேட் பண்ணுறோன்னா கிரியேட் பண்ணலாம். இது மெயினாக இந்த நம்ம டேட் டேபிள் கிரியேட் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது அடிஷ்னல் காலம்ஸ்க்காக. இப்போ டேட்டு இன்னொரு காலம் ஆட் பண்ணலாம். டேட் டேட் ஆஃப் ஃபுல் ஆல்டர்னேட்டிவ் டேட். க்ளோஸ் பண்ணியாச்சு. இது க்ளோஸ் பண்ணியிருக்கு.
இன்னொரு டேட் காலம் நமக்கு தனியா கிரியேட் ஆயிடுச்சு. இது கூட. ஓகேவா? நம்ம இதுக்காக தான் யூஸ் பண்றோம். இந்த ஆட் காலம. கிராஸ் ஜாயின் வந்து ரொம்ப முக்கியமான ஃபங்ஷன். நம்ம சில இடத்துல யூஸ் பண்ண வேண்டியது வரும் கிராஸ் ஜாயின். இப்ப கிராஸ் ஜாயின் எப்ப யூஸ் பண்ணுவோம்னா இப்ப உங்களுக்கு வந்து ஒரு டேபிள் இருக்கு. வந்து ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுங்க. ஓகே. இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு நமக்கு, சரியா? இது என்ன சைனீஸ்ல எல்லாம் இருக்கு. சரி, இந்த ஒரு 10 ப்ராடக்ட் மட்டும் எடுத்துக்கலாம். இது வந்து ப்ராடக்ட் நேமு, சரியா? நான் எனக்கு வந்து 2014-01 இந்த மாதிரி 12 மாசம் இருக்குது. எனக்கு வந்து இது ஒரு ஒரு இது இருக்குது இல்ல, ஒரு நேமுக்கு எகெயின்ஸ்டா இந்த 12 மாசம் வரணும். அதாவது எப்படி வரணும்னா இங்க ஆட் பண்ணி 12 மாசத்துக்கு வந்துட்டு கிராஸ் ஜாயின் ஆகணும். புரிஞ்சுல கிராஸ் ஜாயின்னா என்னன்னு உங்களுக்கு? இப்போ வந்து இப்படி பேஸ்ட் பண்ணா இப்படி வரும் கீழே. இப்படி வரணும். ஒரு இதுக்குமே எனக்கு ஆட் ஆகிட்டே வரணும். 12 இது இன்ட்டு இது அப்படிங்கிற மாதிரி கிராஸ் ஜாயின் ஆகணும். எனக்கு இந்த வேல்யூ எடுத்தா இந்த எல்லா வேல்யூ கூட ஜாயின் ஆகணும். அப்படி யூஸ் பண்றதுக்கு தான் இந்த கிராஸ் ஜாயின் யூஸ் பண்ணுவோம். ரெண்டு டேபிள் கிராஸ் ஜாயின் பண்ணலாம். ஒரு டேபிள் ஃபங்க்ஷன் கிராஸ் ஜாயின் டேபிள் 1 என்ன கொடுக்கலாம்? summarize table fact table sales into group by column என்ன countryன்னு வச்சுக்கலாம். sales territory country total sales equal to sum of sales amount. table second table இதே மாதிரி summarize dim date group by year month column உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு கன்னடான்னு இது வந்து இருக்குது. கன்னடாக்கு எகெயின்ஸ்டா உங்களுக்கு வந்து 2005 எல்லாமே மேப் ஆயிருக்குது கன்னடாக்கு எகெயின்ஸ்டா. எல்லா
ஒரு இதுக்கு எல்லாமே மேப் ஆயிருக்கு 2024 12 வரைக்கும். அதே மாதிரி எல்லா டேபிளுக்குமே மேப் ஆகிருக்கும் பாருங்க கிராஸ் செயின். ஓகேவா? புரிஞ்சா கிராஸ் செயின் எதுக்காக யூஸ் பண்றோன்னு? எஸ் ப்ரோ ஜென்ரேட் டேபிள் எப்படி யூஸ் பண்றோம்னா ஜென்ரேட் டேபிள் ஆக்சுவலாக யூஸ் பண்ண மாட்டோம். ஜென்ரேட் சீரியஸ் யூஸ் பண்ணுவோம். அது ஒரு டேபிள் ஃபங்க்ஷன் தான். ஜென்ரேட் டேபிள் வச்சுக்கோங்க. ஜென்ரேட் சீரியஸ்னு இருக்குது பாருங்க. ஜென்ரேட் ஸ்டேட்டஸ். உங்களுக்கு ஸ்டார்ட் வேல்யூ எனக்கு வந்து 0.5 வேணும். 1 100 வச்சு இல்லை 10 வச்சுக்கலாம். இன்க்ரிமெண்ட் வேல்யூ 0.5. இப்போ வந்து நமக்கு டேபிள் ஒன்று ஜென்ரேட் ஆயிடுச்சு. 0.5 1 2 1.5 2. ஏதாச்சும் மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டருக்கு யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வேணும். அதனால நம்ம ஜென்ரேட் சீரியஸ் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் டாப் எண்ட் பார்த்துட்டோம். ட்ரீ டெஸ்ட் சம்மரைஸ் பார்த்துட்டோம். ட்ரீ டெஸ்ட் எப்போ யூஸ் பண்ணுறது? இப்போ வந்து 2 டேபிளுக்கு இடையில ரிலேஷன்ஷிப்பே இல்லை. உங்களுக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம கிரியேட் பண்ணுறோம்னா நம்ம ரிலேஷன்ஷிப்பே இல்லாமல் ட்ரீ டெஸ்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம் 2 டேபிளுக்கு இடையில. அதுக்காக தான் ட்ரீ டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். நம்ம இன்னைக்கு ட்ரீ டெஸ்டோட முடிச்சுக்கலாம். ட்ரீ டெஸ்ட் டைனமிக் ரிலேஷன்ஷிப் தானே ப்ரோ? டைனமிக் ரிலேஷன்ஷிப். இப்போ வந்து நம்ம இந்த கஸ்டமர் கீக்கும் இதுக்கு ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு வச்சுக்கோங்க. எப்படி ரிலேஷன்ஷிப்பு இப்போ ரிலேஷன்ஷிப் டெலீட் பண்ணிட்டேன். ஒரு கஸ்டமர் எவ்வளோ ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்கன்னு நம்ம செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணலாம் இந்த டேபிளில்? நியூ மெசர் ஆர்டர் கவுண்ட் ட்ரீட் எஸ் கொடுக்குறேன். சும்மா கால்குலேட் ஆர்டர் கவுண்ட் கொடுத்துட்டேன். ட்ரீட் எஸ் எக்ஸ்பிரஷன் காலம் 1 காலம் 2 சாரி ட்ரீட் எஸ் உள்ள தான் கொடுக்கணும். ட்ரீட் எஸ் ஆர்டர் count of sum of expression கேக்குது. column 1 system table என்னென்ன காலம் இது பண்ணணும்? காலம் 1 கஸ்டமர் கீ dim customer key comma fact sales customer key
நான் இதுவும் செக் பண்ணிட்டு சொல்றேங்க. கிரீட்டர்ஸ் ஒர்க் ஆகல. நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கா இன்னைக்கு? இன்னைக்கு நம்ம டைம் இன்டெலிஜென்ஸ் ஃபுல்லா முடிச்சிட்டோம். நான் மீதி இருக்கிறதும் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீதி எல்லா டாக்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். விட்டது எல்லாமே. ஓகே ஹேஸ் ஒன் வேல்யூ கண்டெய்ன்ஸ் ரேங்க் எக்ஸ் முடிச்சாச்சு. செலக்டட் வேல்யூ நான் பார்க்கணும். ஃபில்டர் எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்க்கணும். இதெல்லாம் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். ஆளெல்லாம் முடிச்சிட்டோம். மீதி ஆல்மோஸ்ட் இதுல கவர் பண்ணோம்னாவே ஆல்மோஸ்ட் எல்லா டாக்ஸுமே கவர் ஆயிடும் நமக்கு. சரியா? நான் வந்து ஓகே வேற இன்னொரு டேட்டா செட் எடுத்து வரேன். இந்த டேட்டா செட் வந்து நமக்கு எல்லாமே யூஸ் பண்ற மாதிரி இல்லை. வேற இன்னொரு டேட்டா செட் உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு என்ன சேல்ஸ் டேட்டா தான் வேணுமா இல்ல வேற ஏதாச்சும் டேட்டா இருந்தாலும் ஓகேங்களா? வேற இல்ல எந்த பிரதர், டிஃப்ரெண்ட் டேட்டா டேட்டா. இந்த கோவிட் அனாலிசிஸ் அந்த மாதிரி நிறைய டேட்டா செட்ஸ் இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே தானே? ஓகே மேம் நான் வேற டேட்டா செட் எடுத்து வரேன். ஏன்னா இந்த டேட்டா